ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் தட்டையும் சீடையும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. நான் 1.5 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 to 5 டைம்ஸ் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க. 2 hours வந்து ஊற வைக்கணும். ஸோ இந்த 1.5 கிலோ அரிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ வந்து தட்டைக்கும் 1/2 கிலோ வந்து சீடைக்கும் வந்து எடுத்துருக்கோங்க. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டெயினில் வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப வடிய விடாதீங்க. ஓரளவு வந்து தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் ஆனால் போதும். ஸோ ஒரு காட்டன் துணியில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அதிரசம் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே ப்ராசஸ் தான். ஸோ நம்ம உள்ளங்கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது அரிசி வந்து கையில் ஒட்டணும். அதே மாதிரி அரிசி வந்து பிடிச்சிட்டு கீழே போடும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து கையில் ஒட்டணுங்க. ஸோ இப்போ இந்த அரிசி வந்து காஞ்சது வந்து போதும். அரிசியை மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்துக்கலாம். அதிரசத்துக்கு வந்து ஈரமாவு தான் வந்து யூஸ் பண்ணணும். தட்டைக்கு சீடைக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரமாவு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே ஈரமாவை வந்து நம்ம வந்து கடாயில் வந்து வறுத்துட்டு அந்த மாவு தான் வந்து யூஸ் பண்ணணுங்க. ஸோ இப்போ பாருங்கள் மாவு எப்படி இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த சின்ன கட்டி மாதிரி வந்து இந்த மாதிரி மணல் மாதிரி வந்துடும். மாவு வந்து வறுத்துருச்சா அப்படின்னு பார்க்குறக்கு கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து நம்ம இந்த கோலம் போடுற மாதிரி ஒரு கோடு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோடு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து வறுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து அந்த மணல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரிங்க. ஸோ எல்லா மாவையுமே வந்து அதே மாதிரியே வறுத்து ஒரு பேப்பரில் வந்து ஆற வச்சாச்சு. ஸோ இந்த மாவை வந்து நம்ம மறுபடியும் வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த சலிக்கும் போதே தெரியுது பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த மாவு கட்டிலாம் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் மறுபடியும் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி அதையும் வந்து நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ஃபைனலி பாருங்கள், எல்லா மாவையுமே வந்து நம்ம சலித்து எடுத்தாச்சு. 1.5 கிலோ மாவையும் நல்லா ஸ்மூத்தாக வந்து நம்ம சலித்து எடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு 100 உளுந்தம்பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு அந்த வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம வந்து சலித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 100 கடலைப்பருப்பு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கட்டை பூண்டு, அப்புறமா ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது வந்து 1 கிலோ மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 75 கிராம் வந்து உளுந்தம்பருப்பு, 100 கிராம் வந்து பொட்டுக்கடலையை வந்து வறுக்கலாம் வேண்டாம், நார்மலாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எள்ளு வந்து ஒரு 2 டீஸ்பூன்னு, கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து வெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, வச்சுருந்த பூண்டு, மிளகாய் வத்தல் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? ஸோ எடுத்ததுமே வந்து தண்ணி வந்து ஊற்றாதீங்க. முதல்ல வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாமே நல்லா ஒன்று சேரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்து மாவு கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த பதத்தில் வந்து இருக்கணும். ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் வந்து நனைச்சி எடுத்துக்கலாம். கீழே வந்து நான் பழைய பெட்ஷீட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து நனைச்ச அந்த கிளாத்தை வந்து போட்டிருக்கேங்க. ஸோ மாவு வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ, சின்ன சைஸ் இல்லை பெரிய சைஸில் தட்டை வேணும்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து உருட்டி அந்த கிளாத் மேலே வச்சு இன்னொரு பக்கமும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டு இல்லை வட்டகை அதை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இதுவாயிருக்கு பாருங்கள். நல்லா வந்து ஃப்ளாட் ஆயிருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நான் கொஞ்சம் அப்படியே விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெய் கவர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வச்சும் நம்ம தட்டையை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாவும் தட்டாதீங்க, ரொம்ப கனமாகவும் தட்டாதீங்க, மீடியம் சைஸில் தட்டி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். முறுக்கு, தட்டை இதெல்லாம் வந்து போடுறதா இருந்தால் எண்ணெய் வந்து 1 லிட்டர் எண்ணெய் வந்து ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும். இங்கே பாருங்கள், போட்டதுமே மேலே நல்லா அந்த நுர கட்டின மாதிரி அது மாதிரி வருது பாருங்கள். ஸோ இந்த சலசலப்பு நின்றுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெந்துருச்சுங்கிற மாதிரி தான். இங்கே பாருங்கள், சலசலப்பு வந்து அடங்கிருச்சு. ஸோ நான் இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா சலசலப்பு வந்து அடங்கிருச்சு.
இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த காட்டன் துணி ஈரம் காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியை தெளித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வெண்ணெய், உளுந்த மாவு, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் சேர்த்தனால உங்களுக்கு தட்டை நல்லா மொறுமொறுனே நல்லாவே வரும். இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு தெரியுது பாருங்கள். இந்த எண்ணெய் குடிக்கவே இல்லைங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போதும் அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு, பூண்டோட ஸ்மெல்லுன்னு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் இதோட வேர்க்கடலை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் 1, 2 மிக்ஸியில் அரைச்சி நீங்கள் மாவு பிசையும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா முழுசாக யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு உப்பு சீடை தான் பண்ண போகுது. அதுக்கு 1/2 கிலோ வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 3 ஸ்பூனு உளுந்த மாவு, 1 ஸ்பூனு கருப்பு எள்ளு, அப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 மூடி தேங்காய் பூ துருவல். 1/2 கிலோ மாவு அப்படிங்கிறனால சின்ன தேங்காய் தான், அதனால் 1/2 மூடி தேங்காய் பூ போட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் 1 கிலோ மாவு பிசைகிறீங்க அப்படின்னா தேங்காய் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/2 மூடி தேங்காய் பூ சேர்த்தா போதும். இல்லை சின்ன தேங்காய் தான் அப்படின்னா 1 கிலோவுக்கு 1 தேங்காய் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது. நம்ம உருண்டை உருட்டும் போது சும்மா லைட்டாக கையில் வச்சு சும்மா ஒரு 2 உருட்டு இது மாதிரி உருட்டி போட்டாலே போதும். மாவுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டக்கூடாது. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருட்டி நம்ம ட்ரை பண்ணி வச்சிடணும். ஏன்னா சீடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரத்தோடு எண்ணெயில் போடக்கூடாதுங்க. ஸோ நம்ம உருட்டி ஒரு 50 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஃபேனுக்கு கீழே அந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வச்சிருந்த சீடையை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உருட்டி வச்சிருந்த சீடையை ஆட் பண்ணணுமே உங்களுக்கு அப்படியே நுர கட்டி அதோட சலசலப்பு வந்துருச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் சீடையை போடும்போதும் நீங்கள் அந்த சட்டி ஃபுல்லாக தான் போடணும், கொஞ்சமாக போடாதீங்க. ஸோ மாவு பிசையும் போது அந்த மாவில் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அதாவது ஒரு குட்டி அரிசி இல்லை குட்டி உளுந்தம்பருப்புன்னு அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஈரத்தோடு நம்ம உருட்டிட்டு உடனே ஈரத்தோடு போடாதீங்க. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. சீடை வேகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுங்க. ஸோ சலசலப்பு நின்றுச்சு அப்படின்னாலே போதும், நீங்கள் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சலசலப்பு நல்லா நின்றுச்சு. முதல்ல போட்ட ஒன்றுமே மேலே நல்லா நுரக்கட்டி அந்த மாதிரி வந்துச்சு இல்லைங்களா, இப்போ சலசலப்பெல்லாம் நின்றுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மொறுன்னு உருண்டையாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கடுக்குன்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா மொறுன்னே இருந்துச்சுங்க. வெண்ணெய், பொட்டுக்கடலை மாவு, உளுந்த மாவு இது எல்லாமே சேர்த்தனால சீடையும் சரி தட்டையும் சரி ரெண்டுமே நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நல்லா எண்ணெயும் அவ்வளோக்கு எதுவும் குடிக்கவும் இல்லை, நல்லா சூப்பராக வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தட்டை, சீடை இது 2த்தையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.